हमारे रीति के अनुसार हम आराधना में प्रवेश करने के पहले परमेश्वर के गुण को परमेश्वर के वचन से अध्ययन करने के बाद हम आराधना में प्रवेश करने पाए। நாம் வழக்கத்தின்படியாக ஆராதனைக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக தேவனுடைய குணத்தை வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து நாம் ஆராதனைக்குள் பிரவேசிக்கலாம். मैं कुछ परमेश्वर के जो बुजुर्ग है, इसका मतलब जो उम्र में ज्यादा है, उनके जीवन में एक बात पर वे निर्भर होते हुए मैं देखता हूं। நாம் தேவனுடைய ஒரு குணத்தை அடிப்படையாக கொண்டு அதன் மேல நம்மை ஆதாரமாக கொண்டு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். परमेश्वर के कुछ दास है जो जिनका उम्र ज्यादा है और उनके जीवन में वे एक बात के ऊपर पूरे निर्भर होते हुए जीते हुए मैं देखता हूं और सुनता भी हूं. நான் இதை வேதத்தில் பார்க்கிறேன், நான் கேள்வியும் படுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த வசனத்துல அதிகமாக வயது உடைய அவர் தேவனோடு கூட எப்படி இருந்தார் என்று சொல்லி कई परमेश्वर के दासों के जीवन में एक बात को आप देख सकते हैं. அநேக தேவனுடைய ஜனங்களின் மத்தியில் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். उनके व्यक्तिगत जीवन में, उनके बोली में, प्रचार में बार बार जो दिखाई पड़ने वाली बात ये है, அது நம்முடைய அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம பிரசங்கத்துல நம்முடைய பேச்சில் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறோம். और वो ये है कि परमेश्वर का यीशु मसीह का अनुग्रह है. அது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. यीशु मसीह का अनुग्रह है. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. मैं इस बात के ऊपर कुछ देर परमेश्वर की बातों को आपके बीच में लाने के लिए चाहता हूं. நான் இதை வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். मैं इसलिए इसको कहने के लिए चाहता हूं. நான் இதனால இதை சொல்ல விரும்புகிறேன். कई लोगों के जीवन में जो आज मेरे सामने आप बैठे हैं, இன்றைக்கு என்னுடைய முன்னால உட்கார்ந்து இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில परमेश्वर यीशु मसीह का अनुग्रह बहुतायत से होने के लिए दरकार है. அநேகருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை அதிகமாக பெறுவதற்கு இன்றைக்கு தேவை. आप पूरे बाइबल में इस बात को देख सकते हैं. இந்த முழு வேதத்திலேயும் இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். मैं एक दो वचन को आपको पहले दिखाऊंगा ताकि इस अनुग्रह के शब्द के ऊपर की बहुमूल्यता को आप समझ पाएं. நான் ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையின் விலையேறப்பட்ட காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். आप नया नियम में कई बातों को अनुग्रह के ऊपर देख सकते हैं. புதிய ஏற்பாட்டில் கிருபையை குறித்து अनेक காரியங்களை நாம பார்க்க முடியும். क्योंकि बाइबल बताती है, ஏனென்று சொன்னால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. यूहन्ना रचित सुसमाचार யோவான் எழுதின சுவிசேஷம் पहला अध्याय 1வது அதிகாரம் 17वां वचन यूं कहता है. 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. मैं पढ़ूंगा. நான் படிக்கிறேன். यूहन्ना पहला अध्याय 17वां वचन. யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது वचனம். इसलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई, परंतु अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुंची. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. सुंदर ढंग से नया नियम के, इसका मतलब मत्ती, मरकुस, लूका, यूहन्ना, ये चारों किताब को मैं एक साथ कर लेता हूं तो नया नियम के किताब के शुरुआत में ही बातें दिखाई पड़ती है कि मसीह के द्वारा, मसीह यीशु के द्वारा अनुग्रह चले आया. இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் நாம் இதை உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். இதன் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை உண்டாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. नया नियम के शुरुआत में ही, क्योंकि मत्ती, मरकुस, लूका, यूहन्ना यीशु मसीह के बारे में ही वर्णन करता है, इसलिए पहला किताब में ही ये बातें दिखाई पड़ता है कि वो ये है मसीह यीशु के द्वारा अनुग्रह प्रकट हुआ. புதிய ஏற்பாட்டில் முதலாவதாகவே இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை உண்டாயிருக்கிறது. अगर आप पूरे किताब में पढ़िएगा, इसका मतलब पूरे किताबों को, पूरा नया नियम की बातों को पढ़िएगा, நீங்கள் முழு புதிய ஏற்பாட்டு பகுதியையும் வாசித்தீர்கள் என்றால் ये अनुग्रह के शब्द के ऊपर कई बातें
घूमता फिरता दिखाई पड़ते हुए आप देख सकते हैं। அந்த கிருபையின் சுற்றி கிருபையை சுற்றி अनेक காரியங்கள் சூழ்ந்திருக்கிறதை நாம பார்க்கலாம். प्रभु का दास भी उसके ऊपर निर्भर होते हुए कई बातों को लिखता है। தேவனுடைய ஊழியக்காரர்களும் அந்த இதை எழுதினவர்களும் தேவன் மேல பற்றுதலை கொண்டு தேவனை சார்ந்து இதை எழுதி இருக்கிறதை பார்க்கலாம். मुझे मालूम नहीं आप में से कितने लोग इस शब्द का महत्वता को समझते हैं। எனக்கு தெரியாது நீங்கள் இந்த வார்த்தையின் மகத்துவத்தை எவ்வளவு பேர் புரிந்திருக்கிறீர்கள். अगर आप इस नया नियम के आखिरी किताब में प्रकाश वाक्य की किताब को खोलिएगा, நீங்கள் இந்த அந்த புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் मेरे साथ खोलिएगा प्रकाशित वाक्य उसका आखिरी अध्याय 22 अध्याय, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் उसका 21 वचन में यूं लिखा है। 21வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. प्रकाशित वाक्य 22 का 21 में यूं लिखा है। வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 21வது வசனம். प्रभु यीशु का अनुग्रह है पवित्र लोगों के साथ रहे, आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். प्रभु यीशु मसीह का अनुग्रह है पवित्र लोगों के साथ होवे, आमीन। அந்த தேவனுடைய கிருபை பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. आप इस बात को पौलुस के जीवन में लगातार देख सकते हैं, நீங்கள் இந்த காரியத்தை பவுலுடைய வாழ்க்கையில நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். ताकि आप और हम उस अनुग्रह के ऊपर निर्भर होवे। ஆனா நானும் நீங்களும் அந்த கிருபையின் மேல அடிப்படையாக இருக்கிறது. वचन यूं बताता है, வசனம் இதை குறிக்கிறது. वो बहुतायत से यानी अनुग्रह के ऊपर अनुग्रह हमें देने वाला, அவர் அளவில்லாமல் கிருபையின் மேல கிருபையை நமக்கு கொடுக்கிறவர். यूहन्ना रचित सुसमाचार में फिर से आए, யோவான் சுவிசேஷத்தில் மறுமுறையாக வருகிறேன். उसका पहला अध्याय முதலாவது அதிகாரம் उसका 16वां वचन में आखिरी में इस पर लिखा है। அந்த 16வது வசனத்தின் கடைசி பகுதியில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. यूहन्ना रचित सुसमाचार पहला अध्याय 16वां वचन में इस प्रकार लिखा है। யோவான் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. उसमें ये लिखा है, उसकी परिपूर्णता, यीशु मसीह की परिपूर्णता में से हम सब ने प्राप्त किया, अर्थात अनुग्रह पर अनुग्रह। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிபூரணத்தினால், இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். अनुग्रह पर अनुग्रह हम प्राप्त किए हैं। கிருபையின் மேல கிருபையை நாம பெற்றிருக்கிறோம். इस वचन कैसे शुरू होता है? இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? उसकी परिपूर्णता, அவருடைய பரிபூரணத்தினாலே. उसकी मतलब किसकी परिपूर्णता? அவருடைய பரிபூரணம் என்றால் யாருடைய பரிபூரணம்? बोलिए, उसकी परिपूर्णता मतलब किसकी परिपूर्णता? யாருடைய பரிபூரணம்? हाँ, किसकी परिपूर्णता? हाँ? हाँ? परमेश्वर ने, यीशु मसीह की परिपूर्णता, இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம். मैं उस शब्द के ऊपर जोर देने के लिए चाहता हूँ। நான் அந்த வார்த்தையின் மேல கொஞ்சம் இன்னும் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். पिता के ऊपर सब कोई विश्वास करते हैं, பிதாவின் மேல எல்லாரும் விசுவாசிக்கிறோம். पिता, पुत्र, पवित्र आत्मा, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. लेकिन ये अनुग्रह का शब्द जब आता है, ஆனால் இங்க கிருபை என்ற வார்த்தை வரும்போது बाइबल भर में नया नियम में खोजिए, முழு புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீர்கள் என்றால் उसके साथ जोड़ा हुआ नाम ये है, அதனோட கூட சேர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை இது, यीशु मसीह का अनुग्रह है। இயேசு கிறிஸ்துவின் கிருபை. सब कोई मेरे पीछे बोलिएगा, यीशु मसीह का अनुग्रह है। और जोर से, यीशु मसीह का अनुग्रह है। आप विश्वास नहीं करेंगे क्या आप बता रहे हैं करके, लेकिन मैं आपको बताने के लिए चाहता हूं। நீங்கள் சில வேளை விசுவாசிக்காமல் இருப்பீர்கள், என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி. एक दास है पौलुस, ஒரு ஊழியக்காரன் பவுல், वो अपनी एक ही किताब को जब अंत करता है, தன்னுடைய ஒரு புஸ்தகத்தை முடிக்கும் போது, एक एक किताब, हर एक किताब को जब अंत करता है, ஒவ்வொரு புஸ்தகத்தை முடிக்கும் போதும் वो कहता है यीशु मसीह का अनुग्रह है। அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, यीशु मसीह का अनुग्रह, இயேசு கிறிஸ்துவின் கிருபை. फिर से जोर से बोलिएगा, यीशु मसीह का अनुग्रह, यीशु मसीह का अनुग्रह। रोमियो की पत्री आखिरी अध्याय, ரோமர் நிருபம் கடைசி அதிகாரம். क्योंकि नया नियम में
हम पहली पत्री के रूप में ये रोमियो की पत्री को हम पाते हैं। புதிய ஏற்பாட்டுல முதலாவது நிருபம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த ரோமர் நிருபம். अब जानते होंगे ये किससे लिखा हुआ है? நீங்கள் அறிந்திருக்கலாம் எப்படி யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? किससे लिखा हुआ है? யாரால் எழுதப்பட்டிருக்கிறது? किससे लिखा हुआ है? யாரால் எழுதப்பட்டிருக்கிறது? जोर से किससे लिखा हुआ है? हाँ, मैं पौलुस की लिखी हुई हर एक किताब से एक वचन को दिखाने के लिए चाहता हूँ। பவுலால் எழுதப்பட்ட ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொரு புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையை காண்பிக்க விரும்புகிறேன். रोमियो की पत्री उसका 16वां अध्याय, ரோமர் 16வது அதிகாரம், हिंदी में 20 वचन और अंग्रेजी तमिल में 24 वचन। हिंदी में 20, ஹிந்தியில 20வது வசனம், தமிழ்ல अंग्रेजी और तमिल में 24वां वचन। இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் 24வது வசனம். वो क्या लिखता है, मैं पढ़ लेता हूं आखिरी में। हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह तुम पर होता रहे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. फिर से मेरे पीछे बोलिएगा, हमारा, आपके बगल वाला से बोलिएगा, ठीक है? हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை आपके ऊपर होता रहे। உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. फिर से हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह நம்முடைய கர்த்தராகிய இயேசு आपके ऊपर होता रहे। உங்கள் அனைவரோடு இருப்பதாக. फिर पहला कुरिन्थियों 1 கொரிந்தியர் 16 अध्याय 16வது அதிகாரம் 24वां वचन। 24வது வசனம். पहला कुरिन्थियों 16वां अध्याय 24वां वचन। 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 24வது வசனம். मेरा प्रेम मसीह यीशु में तुम सबके साथ रहे, आमीन करके जब वहां लिखता है, கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 23वां वचन को मैं पढ़ लेता हूं। 23வது வசனத்தை வாசிக்கிறேன். ध्यान दीजिएगा, 23वां वचन। 23வது வசனம். प्रभु यीशु मसीह का अनुग्रह கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை तुम पर होता रहे। உங்களுடனே கூட இருப்பதாக. ऐसे हम भी कहेंगे, ठीक है? आपको नहीं हटा के तुम बोल देंगे, ठीक है? அந்த நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்தை விட்டு நான் என்று சொல்லி, हाँ, ऐसे तुम बोल दे, कोई दिक्कत नहीं है, वचन को ऐसे ही बोल देंगे, ठीक? कोई अगर आपको डांटता तो बोलिएगा वचन को आपको कह रहे हैं, ठीक है? हाँ, बोलिएगा, परमेश्वर यीशु मसीह का अनुग्रह परमेश्वर यीशु मसीह का अनुग्रह तुम पर होता रहे। तो पूछेंगे तुम बोलते हो हमको क्या? ऐसे बोलेंगे ना बड़े बड़े लोग। आप लोग तो बोल लेते हैं, लेकिन बड़े बड़े लोग को तुम बोलने से लगता है कुछ। तुम पर होता रहेगा, वचन को आप बोल रहे हैं, ठीक है? ऐसे बोल दीजिएगा, हम नहीं तुम बोल रहे हैं, लेकिन वचन को बोल रहे हैं, ठीक है? परमेश्वर का अनुग्रह किस पर होता रहे? ये क्यों बार बार बोलता है? இதை ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறேன் என்றால், क्यों क्यों बार बार बोलता है? ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்? उसके ऊपर हुआ, अनुभव किया, इसलिए कहता है तुम पर होता रहे। அவருடைய கிருபையை அவர் அனுபவித்ததனால அதை எப்படியாக சொல்லுகிறார்? वो अनुभव किया, पूरा पूरा उसका निर्भर होते गया, इसलिए कहता तुम पर होता रहे। அவர் முழுவதுமாக தேவனை சார்ந்திருந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததனால உன் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று எழுதுகிறார். दूसरा कुरिन्थियों की किताब 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13 अध्याय 13வது அதிகாரம் 14 वचन। 14வது வசனம். दूसरा कुरिन्थियों 13 अध्याय 14 वचन। 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். प्रभु यीशु मसीह का अनुग्रह கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை तुम सभी के साथ होती रहे। உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. पूरा पढ़ लेता हूं। यीशु मसीह का अनुग्रह है, परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम पर होता रहे। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. प्रेम किसके साथ जोड़ा हुआ है? அன்பு யாதோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது? अब बोलिए, प्रेम किसके साथ जोड़ा हुआ है? அன்பு எதோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது? बोलिए, சொல்லுங்கள். किसके साथ? परमेश्वर मत बोलिए, पिता परमेश्वर। பிதாவாகிய தேவனோடு கூட அன்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது. डिग्री में जाइएगा, वो लोग भी कहेंगे भगवान आपके साथ रहे, परमेश्वर आपके साथ रहे, ईश्वर आपके साथ, सब लोग वहां अल्लाह कर रहा है। वो नहीं, हमारे पिता परमेश्वर।
அநேகர் சொல்லுகிறார்கள் பகவான் அல்லது தேவன் ஈஸ்வர் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஜனங்கள் கத்துகிறார்கள். ஆனால் நாம் சொல்லுகிறோம் பிதாவாகிய தேவன் परमेश्वर के साथ रहे, लेकिन पिता परमेश्वर यहाँ किसको दर्शाता है? परमेश्वर का मतलब किसको दर्शाता है? बोलिएगा, किसको दर्शाता है? पिता. பரமேஸ்வர் என்றால் தேவன் என்று சொன்னால் யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. और इसके साथ किसका नाम जुड़ा हुआ है? यीशु मसीह का अनुग्रह. இதனோடு கூட எந்த வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. यीशु मसीह का अनुग्रह. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. गलातियों की किताब கலாத்தியரின் புஸ்தகம் 6 अध्याय 6வது அதிகாரம். एक एक किताब को थोड़ा सा देख लेंगे, ठीक है? ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நாம் பார்க்கலாம். वो पौलुस उसकी सेवकाई की सफलता को मैं दिखा रहा हूं. பவுலுடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் வெற்றியை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். क्यों? यीशु मसीह इतना अनुग्रह से भरकर रहता है. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவ்வளவு கிருபையினால நிரம்பி இருக்கிறார். ग्रेस ऑफ गॉड. वो परमेश्वर इतना यीशु मसीह अनुग्रह से भरकर रहता है, वो पौलुस के ऊपर उतना ही दे दिया. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல இவ்வளவாக கிருபையை அவர் வைத்திருக்கிறார். அதை பவுலுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்துகிறார். गलातियों 6 अध्याय 18 वचन. கலாத்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். हे भाइयों, हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह तेरे साथ रहे. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. इसका मतलब अनुग्रह को हल्का मत लीजिए. இதனுடைய அர்த்தம் கிருபையை நாம் எளிதாக எடுக்க கூடாது. अनुग्रह को कभी हल्का मत लीजिए. கிருபையை சாதாரணமாக நாம் எடுக்க கூடாது. उल्टे में ये प्रार्थना कीजिए, அதற்காக தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். हम पर अनुग्रह दे. என் மேல கிருபையை தாரும். हम पर अनुग्रह प्रदान कर. என் வாழ்க்கையில கிருபையை தாரும். क्योंकि ஏனென்றால் अनुग्रह के ऊपर अनुग्रह देने वाला. ஏனென்றால் கிருபையின் மேல கிருபையை கொடுக்கிறவர். किसकी आराधना करने के लिए आप आए हैं? நாம் யாரை ஆராதிப்பதற்காக जो வந்திருக்கிறோம்? अनुग्रह के ऊपर अनुग्रह देता है. யார் கிருபையின் மேல கிருபை கொடுக்கிறாரோ அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். मैं अनुग्रह का 3 जो काम को मैं आगे बताऊंगा, लेकिन पहले इन बातों को मैं अंत करने दीजिए. நான் கிருபையின் 3 வேலைகளை நான் பின்னதாக சொல்லுகிறேன். அதற்கு முன்னதாக இந்த ये காரியங்களை अनुग्रह का 3 क्रियाओं को मैं आपको बताऊंगा. இந்த கிருபையின் 3 வேலைகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். अनुग्रह क्या कर सकता है, கிருபை எதை செய்ய முடியும்? लेकिन उसके पहले मैं अनुग्रह का बहुमूल्यता को जो उसको मैं वचन से दिखा रहा हूं अभी. அதுக்கு முன்னதாக கிருபையின் மகத்துவத்தை இந்த வசனத்தின் மூலமாக காண்பிக்கிறேன். एक एक किताब, ஒவ்வொரு புஸ்தகமும் पौलुस से लिखी गई 14 या 15 या 14 किताब, 14 पत्री, उन सारी पत्रियों में अनुग्रह से अंत करता है. அந்த பவுலால் எழுதப்பட்டிருக்கிற 14 நிருபங்களிலேயும் கிருபை என்று சொல்லி அந்த புஸ்தகங்களை முடிக்கிறார். इफिसियों की पत्री, எபேசியரின் புஸ்தகம் 6 अध्याय 6வது அதிகாரம் 24 वचन. 24வது வசனம். हमारे प्रभु यीशु मसीह से सच्चा प्रेम रखते उन पर अनुग्रह होता रहे. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. फिलिपियों की पत्री பிலிப்பியரின் புஸ்தகம் 4 अध्याय 4வது அதிகாரம். फिलिपियों की पत्री 4 अध्याय பிலிப்பியர் 4வது அதிகாரம் 23वां वचन. 23வது வசனம். आप घर में जाके लिखिए, पढ़िए, इसको अध्ययन कीजिए. நீங்கள் வீட்ல போய் இதை எழுதி படித்து இதை தியானியுங்கள். 23वां वचन मैं पढ़ लेता हूं. 23வது வசனம் படிக்கிறேன். हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह तुम्हारी आत्मा के साथ रहे. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. वो शब्द को बदलता भी नहीं है. அந்த வார்த்தையை அவர் மாற்றுகிறவரும் அல்ல. अनुग्रह के बदले कृपा भी नहीं बोलता है. கிருபையை விட்டு அந்த தயா அதை கூட அவர் சொல்லவில்லை. अनुग्रह के बदले में कृपा भी नहीं बोलता है. वो அந்த கிருபையை விட்டு அவர் தயவு அல்லது இரக்கத்தை கூட இங்கே எழுதவில்லை. अनुग्रह के शब्द को हटा करके दया भी नहीं बोलता है. அந்த கிருபையை மாற்றிவிட்டு தயவு என்ற வார்த்தை கூட எழுதவில்லை. ग्रेस, கிருபை, अनुग्रह, கிருபை बड़ी ताकत है. கிருபையின் பெரிய வல்லமை. उसके अंदर, उस शब्द के अंदर बड़ी ताकत छिपी हुई है. அந்த வார்த்தையின் உள்ளால பெரிய வல்லமை அடங்கி இருக்கிறது. मैं आपको बताऊंगा जरूर. நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
कुलुसियों की पत्री கொலோசியரின் புஸ்தகம் 4 अध्याय 4வது அதிகாரம் 18 वचन। 18வது வசனம்। कुलुसियों 4 का 18। கொலோசியர் 4:18 तुम पर अनुग्रह होता रहे, உங்களோடு கிருபை இருப்பதாக, तुम पर अनुग्रह होता रहे। கிருபை உங்களோடு இருப்பதாக। पहला तेसलोनिकियों பகலா தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5 का 28। 5வது அதிகாரம் 28வது வசனம்। हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह तुम पर होता रहे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக। दूसरा तेसलोनिके की किताब 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3 अध्याय 3வது அதிகாரம் 18 वचन। 18வது வசனம்। यीशु मसीह का अनुग्रह तुम पर होता रहे। இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக। पहला तीमुथियुस की किताब 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் पहला तीमुथियुस की किताब 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் उसका 6 अध्याय 6வது அதிகாரம் आखिरी में यूं लिखा है। கடைசியில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது। पहला तीमुथियुस 6 अध्याय आखिरी वचन। 1 தீமோத்தேயு 6:21 हम पर अनुग्रह होता रहे, நம் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக। हम पर अनुग्रह होता रहे। நம்மோடு கூட கிருபை இருப்பதாக। दूसरा तीमुथियुस 2 தீமோத்தேயு 4 अध्याय 4வது அதிகாரம் 22वां वचन। 22வது வசனம்। दूसरा तीमुथियुस 4 अध्याय 22वां वचन। 2 தீமோத்தேயு 4:22 तुम पर अनुग्रह होता रहे। கிருபை உங்களோடு கூட இருப்பதாக। तीतुस के नाम पौलुस की पत्री, தீமோத்தேயுக்கு எழுதின பவுலின் நிருபம், तीतुस के नाम पौलुस की पत्री। பவுலால் தீத்துவுக்கு எழுதின நிருபம் तीसरा अध्याय 3வது அதிகாரம்। केवल 3 अध्याय है उसमें, அதுல வெறும் 3 அதிகாரங்கள் தான்। आखिरी में यूं लिखा है, கடைசியில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, तुम सब पर अनुग्रह होता रहे। கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக। अनुग्रह कौन देता है? கிருபை யார் கொடுக்கிறது? कौन देता है? யார் கிருபை கொடுக்கிறது? प्रभु यीशु मसीह। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து। कैसे देता है? எப்படி கொடுக்கிறார்? बहुत आहिस्ते देता है। பரிபூரணமாக கொடுக்கிறவர்। जो सच्चा प्रभु के दास 70 उम्र के पार हुए हैं, அவரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் 70 வயசை தாண்டி விட்டார்। मैं 50 उम्र में ही या 45-50 उम्र में ही मैं उतना अनुभव कर रहा हूं, तो 70 उम्र 80 उम्र से है, उनसे पूछिएगा। நான் 45-50 வருஷத்திலே இவ்வளவாக கிருபை பற்றி உணர்கிறேன்। 70-80 வயசானவரை நீங்கள் கேட்டு பார்த்தால், मैं नाम नहीं लेता हूं, நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, उनके मुंह से मैं पूरे इस बात को सुना। நான் அவருடைய வாயிலிருந்து முழுவதுமாக இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன்। पूरे முழுவதுமாக। उसके अनुग्रह से मैं अभी तक सेवकाई किया, அவருடைய கிருபையினால நான் இதுவரைக்கும் ஊழியத்தில் இருக்கிறேன்। उसके अनुग्रह से मैं जिंदा हूं। அவருடைய கிருபையினால நான் ஜீவிக்கிறேன்। फिलेमोन नाम पौलुस प्रेरित की पत्री, பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம் एक ही अध्याय है उसमें, அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான், एक ही अध्याय है। ஒரே அதிகாரம்। उसका आखिरी वचन कहता है, அவனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, यीशु मसीह का अनुग्रह तुम्हारी आत्मा पर होता रहे। இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக। मुझे हमें मालूम नहीं इब्रानी की पत्री को किसने लिखा, எனக்கு தெரியாது எபிரேயர் புஸ்தகத்தை யார் எழுதினது என்று, क्योंकि नहीं लिखा है, ஏனென்றால் இங்கு எழுதப்படவில்லை। लेकिन कुछ लोग विश्वास करते हैं पौलुस ने लिखा, ஆனால் சிலர் விசுவாசிக்கிறார்கள் இந்த புஸ்தகத்தையும் பவுலு தான் எழுதி இருக்கிறார் என்று। मालूम नहीं, தெரியாது। लेकिन उस किताब में भी क्या आता है, ஆனால் இந்த புஸ்தகத்திலே இது வருகிறது। इब्रानियों की पत्री उसका 13 अध्याय எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 25वां वचन। 25வது வசனம்। इब्रानियों उसका 13 अध्याय 25वां वचन। எபிரேயர் 13வது அதிகாரம் 25வது வசனம்। तुम सब पर अनुग्रह होता रहे, கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக। ஆமென்। कोई बोलते हैं इब्रानियों को लिखने वाला उसका जो लिखावट के रूप से पौलुस हो सकता है, ஆனால் இங்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த அந்த ஸ்டைலை பார்க்கும்போது இதை பவுல் தான் எழுதி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்। हमें भी मालूम नहीं, எனக்கும் தெரியாது। लेकिन कैसे अंत करता है, இதை கடைசியாக எப்படி முடிக்கிறார்? तुम सब पर अनुग्रह होता रहे। உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக கிருபை இருப்பதாக। यह अनुग्रह का प्रचार, यह अनुग्रह जिसका मुंह में रहता है, उसका जीवन में कितने भी उम्र उनका है
नम्र स्वभाव को आप हर घड़ी देखेंगे। இந்த கிருபையை யார் பிரசங்கிக்கிறார்களோ, யாருடைய வாயில இந்த கிருபை இருக்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பெரிய ஒரு தீர்க்காயுசை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். यीशु मसीह के बारे में लिखा है, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, मैं नम्र और दीन हूं நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், और मेरे जुआ हल्का है। என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது, मेरी जुआ हल्का है என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது. और इसलिए वो अनुग्रह से भरा है। இதனால நான் கிருபையினால சூழப்பட்டிருக்கிறேன். पौलुस की एक एक किताब में वो अंत करता है, अनुग्रह तुम्हारे साथ रहे। பவுலுடைய ஒவ்வொரு புஸ்தகமும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. मैं यहाँ खड़ा होकर के मैं ये कह सकता हूँ, நான் இங்கு நின்று கொண்டு இதை நான் சொல்ல முடியும், मैं उसके अनुग्रह के चलते जीवित हूँ। நான் அவருடைய கிருபையினால நான் வாழ்ந்து मैं கொண்டிருக்கிறேன், उसके अनुग्रह के चलते सेवकाई में टिका हूँ। நான் அவருடைய கிருபையினால ஊழியத்துல நிலைத்திருக்கிறேன், मैं उसके अनुग्रह के चलते बचाया जा सकता था। நான் அவருடைய கிருபையினால காப்பாற்றப்பட வேண்டியது, मैं उसके अनुग्रह के चलते ही मैं अभी तक सेवकाई में करने की ताकत मुझे मिली है। அவருடைய கிருபையினால தான் இதுவரைக்கும் ஊழியத்தை செய்ய எனக்கு வல்லமை கிடைக்கிறது. ये अनुग्रह कई कामों को करता है, लेकिन 3 बात को मैं संक्षेप में करके अंत करने के लिए चाहता हूं। இந்த கிருபை अनेक காரியங்களை செய்கிறது, அதுல 3 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். मैं अभी तक अनुग्रह का शब्द का बहुमूल्यता को आपके सामने रखा। நான் இதுவரைக்கும் கிருபையின் மகத்துவத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். एफिसियों की पत्री उसका 2 अध्याय, எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். हम सब कोई इस वचन को जानते हैं, எல்லாரும் இந்த வசனத்தை அறிந்திருக்கிறோம். तो भी मैं आपके सामने मैं पढ़ने के लिए चाहता हूं। ஆனாலும் இதை உங்கள் மத்தியில வாசிக்க விரும்புகிறேன். एफिसियों की पत्री 2 अध्याय 8वां वचन, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். विश्वास के द्वारा अनुग्रह से तुम्हारा उद्धार हुआ है। கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ये अनुग्रह के पास इतनी बड़ी ताकत है। கிருபையில இவ்வளவு பெரிய வல்லமை, भैया कितनी बड़ी ताकत है। எவ்வளவு பெரிய வல்லமை, ये अनुग्रह के पास कितना बड़ा ताकत है। கிருபைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை. वचन कहेगा, வசனம் சொல்லுகிறது, कितने बड़े पापी को भी उद्धार देने का ताकत है। எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ரட்சிக்க அது வல்லமை உள்ளதாக कितने இருக்கிறது. मन कठोर रखने वाले को भी उद्धार देने का ताकत है। எவ்வளவு இருதயத்தை கடினமாய் இருக்கிற ஜனங்களையும் ரட்சிக்க வல்லது. ये यीशु मसीह से जो बलता है, उस अनुग्रह से कोई भी पापी उद्धार पा सकता। இயேசு கிறிஸ்துவினால வருகிற கிருபையினால எந்த ஒரு பாவியும் ரட்சிக்கப்பட முடியும். कौन हमारे लिए क्या करता है? हमारे लिए अनुग्रह देता ताकि मैं उद्धार पा सकूं। அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார், அதனால நாம் ரட்சிக்கப்பட முடியும். इस आराधना में अगर कोई है अभी तक उस उद्धार को नहीं पाए, இந்த ஆராதனையில யாராவது இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் வந்திருக்கிறீர்கள், यहाँ मेरे दाहिनी ओर बैठे हुए कोई न हो, या बाईं ओर बैठे हुए कोई न हो, या यहाँ बैठे हुए कोई न हो, अगर आप अभी तक उस उद्धार नहीं पाए, வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ இங்கே உட்கார்ந்திருக்கிற யாராவது ரட்சிக்கப்படவில்லை என்றால், अगर अभी तक आप महसूस करते हैं कि मेरे पाप की क्षमा नहीं हुई है, அப்படி நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் என்னுடைய பாவம் அழிக்கப்படவில்லை என்று, मेरे पाप अभी तक क्षमा नहीं हुई है, என்னுடைய பாவம் இதுவரையிலும் மன்னிக்கப்படவில்லை मैं என்று यीशु मसीह का अनुग्रह का गुण को बताने के लिए चाहता हूँ। இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் குணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். फिर से कहता हूँ, यीशु मसीह का अनुग्रह का गुण को बताने के लिए चाहता நான் हूँ। திரும்ப சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் வல்லமை आपको पाप से छुड़ाने के लिए यीशु मसीह का अनुग्रह काफी है। உங்கள் பாவத்திலே இருந்து ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை போதுமானது. आप छिप के पाप किए होंगे, நீங்கள் ரகசியமாக பாவம் செய்திருக்கலாம், भले सेवकाई में होंगे, சிலவேளை நீங்க ஊழியத்தில் இருக்கலாம், लेकिन आपके ऊपर पाप पी करके परमेश्वर छाप लगाया होगा। நீங்க உங்கள் மேல பாவி என்று சொல்லி உங்க முத்திரிக்கப்பட்டிருக்கலாம். मेरे जवान, என்னுடைய வாலிபனே, मेरी जवान बेटी, என்னுடைய வாலிப சகோதரிகளே, आपके ऊपर पाप का दंड या पाप का जो प्रकोप आया होगा, உங்கள் மேல பாவத்தினுடைய பிரகோபம் சிலவேளை வந்திருக்கலாம். लेकिन उस अनुग्रह का गुण क्या है? ஆனால் இந்த கிருபையின் குணம் என்னது? उस अनुग्रह का गुण क्या है? அந்த கிருபையின் குணம் என்னது? उस अनुग्रह से आपको उद्धार मिल सकता। அந்த கிருபையினாலே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். कोई भी क्यों न हो, யாராயிருந்தாலும், अगर उस उद्धार के मार्ग में नहीं हो, சில
ஒருவேளை நீங்கள் இந்த ரட்சிப்பின் வழியில் இல்லாமல் இருக்கலாம். आपको परमेश्वर उस उद्धार देने के लिए आज चले आया है. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். इतने बड़े कार्य को परमेश्वर यीशु मसीह का अनुग्रह कर सकता. இவ்வளவு பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை செய்கிறது. दूसरा, இரண்டாவதாக आप उद्धार पा लिए. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். दाऊद कभी अभिषेक को पा लिया था. தாவீது முன்னதாகவே அபிஷேகத்தை பெற்றிருந்தார். कभी उद्धार पा लिया था. முன்னவே அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். बड़े बड़े काम किया. பெரிய பெரிய காரியங்களை செய்தார். राजा की गद्दी में भी बैठ गया. ராஜாவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தார். आप भी बड़े बड़े सेवकाई किए होंगे. நீங்களும் பெரிய பெரிய ஊழியங்களை செய்திருக்கலாம். बड़े बड़े कार्य जम्स में किए होंगे. நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை ஜெம்ஸ்ல செய்திருக்கலாம். या कई कार्य जम्स के बाहर किए होंगे. நீங்கள் ஜெம்ஸ்க்கு வெளியில பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கலாம். लेकिन दाऊद ने एक गलती किया. सेवकाई करते करते उसने एक गलती किया. ஆனால் ஊழியம் செய்து செய்து தவறை செய்திருக்கிறோம். दाऊद ने सेवकाई करते करते एक गलती की. தாவீது ஊழியத்தை செய்து செய்து தவறு செய்தார். मैं उद्धार पा लिया. அவர் ரட்சிக்கப்பட்டார். मैं उद्धार पा लिया. நான் ரட்சிக்கப்பட்டேன். अभिषेक पा लिया. நான் அபிஷேகம் பெற்றேன். लेकिन पैर फिसल गया. ஆனால் கால் சறுக்கி விட்டது. कोई नहीं जानता. யாருக்கும் தெரியாது. लेकिन मेरा मन जानता. ஆனால் என்னுடைய இருதயத்துக்கு தெரியும். ये मैं नहीं कहता हूं, आप कहते होंगे. ये நான் मैं नहीं कहता हूं, आप कहते होंगे. ஆனால் நான் இதை சொல்லவில்லை, நீங்கள் செய்கிறீர்கள் என்று. किसी को छूया गलती से, मैंने पाप किया. யாரையாவது நாம தவறாக தொட்டோம் என்று சொன்னால் நான் பாவம் செய்தேன். या किसी को बुरी दृष्टि से मैंने देख लिया, देख रहा हूं, देख रही हूं, मैंने पाप किया. அந்த ஒரு இச்சையோடு சிலரை பார்த்தோம் என்று சொன்னால் நான் பாவம் செய்து या விட்டேன். कुछ बात को इतना ही चुरा लिया, मेरा नहीं है, मैं चुराना नहीं, मैं ले लिया, मैंने पाप किया. நான் மற்றவருடைய பொருளை நான் எடுத்து விட்டேன் என்றால் நான் பாவம் செய்து விட்டேன். कुछ तो कर लिया. ஏதோ செய்திருக்கிறோம். दाऊद जैसे व्यभिचार नहीं किया, தாவீதை போல விபச்சாரம் செய்யவில்லை, शारीरिक तौर से, சரீர பிரகாரமாக. लेकिन मैंने कुछ किया. लेकिन मैंने कुछ किया कर क्या कहते होंगे. ஆனால் நான் கொஞ்சம் ஏதோ செய்திருக்கிறேன். मुझे मालूम नहीं, क्योंकि मेरे उतना भविष्यवाणी की वरदान नहीं दिया गया है कि आपकी बातों को मैं प्रकट करके उतना सीधा बोल सकूं. எனக்கு தெரியாது, எனக்கு இவ்வளவாக தீர்க்கதரிசன வரம் கொடுக்கப்படவில்லை உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்று சொல்லி அதை வெளிப்படுத்துவதற்கு. मुझे मालूम नहीं. எனக்கு தெரியாது. आप अंधेरा में रात में क्या करते हैं, हमको क्या, हम तो नींद में पड़े रहेंगे. हमको परमेश्वर स्वप्न में भी दिखाता नहीं है. நீங்கள் இருளிலேயும் வெளிச்சத்திலேயும் எதை செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது, தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தவும் இல்லை. दाऊद ने किया. दाऊद ने किया. தாவீது அதை செய்தார். लेकिन उसके बाद क्या बोलता, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? तेरे अनुग्रह, तेरे अनुग्रह, உமது கிருபை, तेरी कृपा, உமது தயவு, उसको मुझे दे दे. அது எனக்கு தேவை. कौन कहता है? யார் சொல்லுகிறது? एक राजा, एक पापी, एक प्रभु के दास, कई युद्ध में विजय प्राप्त किया हुआ व्यक्ति. एक ராஜா, ஒரு ராஜா ஒரு யுத்தத்துல ஏராளமான யுத்தத்துல வெற்றி பெற்ற ஒரு மனிதன், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஒரு ராஜா गलत काम किया, தவறான காரியத்தை செய்தார். उसकी लंबी प्रार्थना को पढ़ सकते हैं. அவருடைய பெரிய ஜெபத்தை நாம பார்க்க முடியும். शुरू में क्या करता, शुरू में कैसे करता, ஆரம்பத்துல எப்படி செய்தார்? तेरी कृपा, உம்முடைய கிருபை, तेरे अनुग्रह, உம்முடைய கிருபை मुझे बचाए, என்னை காப்பாற்றினது. मुझे बचाए यानी कापाठटो, என்னை உமது கிருபை என்னை காப்பாற்றட்டும். तेरी कृपा, உமது தயவு मुझे छुड़ाए, என்னை விடுவிக்கட்டும். ये क्या बोलता, कृपा, कृपा, अनुग्रह, बार बार इसी शब्द को इस्तेमाल करता है. இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கிருபை தயவு, கிருபை தயவு என்று சொல்லி மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கு. भजन संगीता 51, சங்கீதம் 51வது அதிகாரம். हम जानते हैं, उस वचन को फिर से पढ़ लेंगे. நமக்கு தெரியும், திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन को पढ़ेंगे. சங்கீதம் 51வது அதிகாரம் 1வது வசனம். भजन संगीता 51 पहला वचन दाऊद क्या कहता है? சங்கீதம் 51:1 தாவீது என்ன சொல்கிறார்? हे परमेश्वर, अपनी करुणा के अनुसार मुझ पर अनुग्रह कर. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். अपनी बड़ी दया के अनुसार मेरे अपराधों को मिटा दे. உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும்.
क्या आप में से कोई इस हालत में है? என்ன நீங்கள் சில வேளை कि अगर आप में से कोई इस हालत में है, சில வேளை உங்களில சிலர் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். उधार तो कभी पा लिए, முன்னதாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், कभी मेरे काम हो गया, எப்படியோ என்னுடைய வேலை நடந்தது, सेवकाई करते 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 ஊழியம் செய்து செய்து 5 महीना के पहले, 5 மாதத்திற்கு முன்பதாக, 2 साल के पहले, 2 வருஷத்துக்கு முன்பதாக, 1 साल के पहले, 1 வருடத்திற்கு முன்பதாக, 1 दिन के पहले, 1 நாளைக்கு முன்பதாக मैं फिसल गया था. நான் வழுக்கி விட்டேன். कोई जानता नहीं था, யாருக்கும் தெரியாது, लेकिन क्षमा नहीं हुआ, क्षमा नहीं हुआ, எனக்கு மன்னிக்கப்படவில்லை, लेकिन मेरी क्षमा नहीं हुई, எனக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. तो आप कह सकते हैं இப்படி நீங்கள் சொல்லலாம், तेरे अनुग्रह, உமது கிருபை, तेरी कृपा. உமது தயவு. 3 शब्द को वो एक ही वचन में आप देख सकते हैं. 3 வார்த்தைகளை ஒரே வசனத்தில் எங்களை பார்க்கலாம். आप उसको अंडरलाइन करके रख दीजिएगा. அதை நீங்கள் லைன் போட்டு வைக்கலாம். मैं हिंदी में इस वचन को बहुत पसंद करता हूँ. நான் ஹிந்தியில இந்த வசனத்தை மிகவும் விரும்புகிறேன். मेरी हिंदी बाइबल में इतना सुंदर ढंग से वचन लिखा है, இந்த ஹிந்தியில அவ்வளவு அழகாக இந்த வசனம் मैं उसको எழுதப்பட்டிருக்கிறது. हिंदी में पढ़ने के लिए चाहता हूँ. நான் அதை ஹிந்தியில படிக்க விரும்புகிறேன். हे परमेश्वर, अपनी करुणा தேவனே, உமது கிருபை मुझ पर अनुग्रह कर, எனக்கு இரங்கும், बड़ी दया के अनुसार. உமது மிகுந்த இரக்கங்களின்படி. और तीसरा, மூன்றாவது, अगर आप टूट गए हैं, அப்படி நீங்கள் உடைக்கப்பட்டிருந்தால், कोई अगर आप किसी बीमारी के वजह से, किसी दर्द के वजह से, किसी का बोली के वजह से टूट गए, சில வேளை நீங்கள் வியாதியினால, சிலருடைய வார்த்தையினால நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், या शरीर में कुछ बातें हैं उसके चलते बिस्तरा में हो, शायद சில வேளை உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனத்தினால நீங்கள் படுக்கையில் இருக்கலாம். यहाँ नहीं है लेकिन बिस्तरा में है, இங்க இல்ல, சில வேளை நீங்கள் படுக்கையில் இருக்கலாம். क्योंकि शायद रिकॉर्ड कर रहे हैं, इसको फिर बाद में डालेंगे यूट्यूब में, वो शायद सुन सकते हैं. இதை அவர்கள் கேட்க முடியவில்லை, சில வேளை இதை யூடியூப்ல அவர்கள் பின்பதாக இதை கேட்க आप முடியும். बिस्तरा में है, சில வேளை நீங்கள் படுக்கையில் இருக்கலாம், अब यहाँ नहीं है, நீங்கள் இங்கே இல்லாமல் இருக்கலாம், आप अस्पताल में है, சில வேளை நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். अब रो रो के 3 बार विनती करते हैं, நீங்கள் அழுது அழுது 3 வேளை நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். प्रभु का ओर से यही वचन आएगा, தேவனுடைய வாயிலிருந்து இந்த வசனம் வரும், मेरा अनुग्रह तेरे लिए काफी है, என்னுடைய கிருபை உனக்கு போதும், मेरे अनुग्रह तेरे लिए काफी है. என் கிருபை உனக்கு போதும். उसको हम नया नियम में पढ़ के अमल करने के लिए चाहते हैं. இதை நாம் புதிய ஏற்பாட்டுல படித்து நாம முடிக்கலாம். दूसरा कुरिन्थियों 2 கொரிந்தியர் उसका 12वां अध्याय, 12வது அதிகாரம். दूसरा कुरिन्थियों 12वां अध्याय को निकालिए. पौलुस क्या कहता है? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? जो अनुग्रह के बारे में बार बार वर्णन करता है, அந்த கிருபையை குறித்து திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். मैं पढ़ दे रहा हूं दूसरा कुरिन्थियों 12 अध्याय का 7वां वचन से. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து, इसलिए कि मैं प्रकाशों की बहुतायत से फूल न जाऊं, मेरे शरीर में एक कांटा चुभाया गया. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये कांटा क्या करता है? அந்த முள் என்ன செய்யும்? बोलिए कांटा क्या करता है? आपको ऐसे करता है ना? नहीं ऐसे नहीं करता. அந்த முள் என்ன செய்யும்? அப்படியே மாலிஷ் பண்ணாது. कांटा जो ऐसे करता है, முள் குத்தி கொண்டே இருக்கும், ऐसे करता है. குத்தி கொண்டே இருக்கும். वो भी एक दिन नहीं, அது ஒரு நாள் அல்ல, जिंदगी भर. அது வாழ்நாள் முழுவதும். सुनिए, கேளுங்கள், जिंदगी भर, வாழ்நாள் முழுவதும், मरने तक, மரிக்கிறது வரைக்கும். प्रभु कहेगा. தேவன் சொல்லுவார். अब किसी किसी को देखे होंगे शरीर में इतना तकलीफ है, कभी बोलते काम दौड़ दौड़ के करते हैं. நீங்கள் சில வேளை கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் குன்றியவர்களாக இருப்பார்கள், பலவீனமாக, ஆனாலும் ஓடி ஓடி அவர்கள் உழைப்பார்கள். दौड़ दौड़ के करते हैं, அவர் ஓடி ஓடி அவர்கள் உழைப்பார்கள், खुशी खुशी से करते हैं. ஆனந்தமாக அவர்கள் செய்வார்கள். क्यों? ஏனென்றால் उसका अनुग्रह उनके लिए काफी रहा, அவருடைய கிருபை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. उसका अनुग्रह அவருடைய கிருபை उनके लिए அவர்களுக்கு काफी रहा. போதுமானது. वही जवाब इसको भी मिल रहा है.
அதுக்கு பதில் இங்க கிடைக்கிறது. 8वां वचन, 8வது வசனம், इसके विषय मैंने प्रभु से 3 बार विनती की. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9वां वचन, 9வது வசனம், पर परमेश्वर ने मुझ पर से कहा मेरा अनुग्रह तेरे लिए बहुत है. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए बहुत है. என் கிருபை உனக்கு போதும். बड़े पापी उद्धार के लिए तेरा अनुग्रह उनके लिए काफी है. பெரிய பாவியாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை உனக்கு போதுமானது. बड़े सेवक பெரிய ஊழியக்காரர்கள் चूक गया, சிலவேளை நீங்கள் வழி தவறி இருக்கலாம், फिसल गया, நீங்கள் சறுக்கி இருக்கலாம், देख लिया நீங்கள் பார்த்திருக்கலாம், या ले लिया. அல்லது எடுத்திருக்கலாம். तेरा अनुग्रह உமது கிருபை मुझे चाहिए, எனக்கு வேண்டும். तेरी कृपा உம்முடைய கிருபை मुझे चाहिए. எனக்கு வேண்டும். कांटा है, முள் पाप के चलते नहीं, पाप के चलते नहीं. பாவத்தினால அல்ல, बीमारी है, வியாதி पाप के चलते नहीं. பாவத்தினால அல்ல. लोग बार बार बोलते रहता है. ஜனங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். आपकी पति भी क्यों न हो, உங்கள் மனைவியா இருக்கலாம், आपके पति भी क्यों न हो, உங்களுடைய கணவனா இருக்கலாம், या आपकी पत्नी भी क्यों न हो, அல்லது உங்கள் மனைவியா இருக்கலாம். शक करने वाले, शायद शक करने वाले, சிலவேளை சந்தேகிக்கப்படலாம், या आपको शक करने वाली, அல்லது சந்தேகிக்கப்படலாம். रात में आए हैं, गलत काम करके आए हैं, ராத்திரி வந்திருக்கிறீர்கள், தவறான காரியத்தை செய்து लेट வந்திருக்கிறீர்கள், से आए हैं, कुछ गलत काम करके आए हैं, லேட்டாக வந்திருக்கிறீர்கள், ஏதோ பாவம் செய்து வந்திருக்கிறீர்கள். कुछ भी नहीं किया. ஒன்றும் செய்யவில்லை. आप बोले कुछ भी नहीं किया. நீங்கள் சொல்லலாம் ஒன்றுமே செய்யவில்லை. मैं सेवकाई में गया, वहां कुछ हुआ, लेट हुआ इसलिए. நான் ஊழியத்துக்கு சென்றேன், அங்கு சில லேட் ஆயிட்டு. प्रभु कहेगा தேவன் சொல்லுவார், मैं तुझ पर अनुग्रह देता हूं நான் உனக்கு கிருபை கொடுக்கிறேன், ताकि तुम्हारा मुंह में गंदी गलत बात कभी न निकले. அதன் மூலமாக உன்னுடைய வாயில் தவறான எந்த விதமான ஒரு வார்த்தையும் புறப்படக்கூடாது. मुझे मालूम नहीं आपका स्तर क्या है, எனக்கு தெரியாது நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள். बड़े पापी का अनुग्रह क्या आपको चाहिए, பெரிய பாவிக்கு கிருபையின் தேவை, या सेवक है, विश्वासी है लेकिन गिर गया, क्या अनुग्रह चाहिए. இந்த ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், ஏதோ நம்ம வழிக்கு விட்டோம், கிருபை தேவை. ये दोनों में नहीं है, இது இரண்டுக்கும் இல்லை. उधार में है, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उधार में ही है, ரட்சிப்பிலே இருக்கிறோம், उधार में ही है. ரட்சிப்பிலேயே இருக்கிறோம். ठीक से चलता तो हूं, ठीक से चलता तो हूं, நன்றாக நடந்து கொண்டிருக்கிறேன், आत्मिक जीवन में ठीक से चलता तो हूं, ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறேன். तो भी लोग मुझे ऊपर बोलते रहता है, ஆனாலும் ஜனங்கள் என்னை குறித்து சொல்லிக் கொண்டே मेरे இருக்கிறார்கள். सिर पर बड़ा पत्थर को रखते रहता है, உன்னுடைய தலையில பெரிய கல்லை வைத்துக் கொண்டே कुछ இருக்கிறார்கள், बोलते रहता है. ஏதோ சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். मैं दब रहा हूं, मैं दब रहा हूं, நான் அமுங்கி கொண்டிருக்கிறேன், मैं दब रहा हूं. நான் அமுங்கி போய் கொண்டிருக்கிறேன். वो बोलेगा அவர் சொல்லுவார், मेरा अनुग्रह तेरे लिए काफी है, என் கிருபை உனக்கு போதும், मेरा अनुग्रह तेरे लिए काफी है. என் கிருபை உனக்கு போதும். प्रभाव से बातें करने पाए. தேவன் உங்களோட பேசுவாராக. हम कुछ देर खड़े होकर आराधना करने के लिए जा रहे हैं. கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து தேவனை ஆராதிக்கலாம். ज्यादा देर नहीं, कुछ देर खड़े होकर आराधना करने के लिए जा रहे हैं. கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து தேவனை हमें